டிஸ்க்ளைமர், இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் சொல்லிடுறேன், இந்த வீடியோட இன்ட்ரோ எப்படி இருக்க போகுது, இந்த வீடியோட ஃபார்மேட் எப்படி இருக்க போகுது, இது எவ்வளோ டூரேஷன் வரப்போகுது, இந்த வீடியோ உங்களை எங்கேஜ் பண்ணுமா, இதை பற்றிலாம் எனக்கு சுத்தமாக ஐடியா இல்லை. பிகாஸ் நான் ஆஃபீஸ் போயிட்டு வந்துட்டு அப்படியே இந்த வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஜஸ்ட் நான் மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை மட்டும் ஒரு நோட் புக்கில் லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு அப்படியே ரெக்கார்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த வீடியோவில் ஒரு விஷயம் மட்டும் என்னால் கேரண்டீடாக சொல்ல முடியும், விச் இஸ் இந்த வீடியோ நீங்கள் கம்ப்ளீட்டாக பார்த்து முடிக்கிறப்போ ஜீரோலேருந்து ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி எப்படி மந்த்லி $100 மேக் பண்ணலாம் ஆஸ் அ ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற கம்ப்ளீட் ரோட் மேப்பை வித்தவுட் ஃபில்டர் நான் வந்து அப்படியே டிரான்ஸ்பரண்டாக ஷேர் பண்ண போகிறேன். பிகாஸ் எனக்கு இந்த யூடியூப்ல ஒரு 2 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அண்ட் ஐ மேட் குட் அமௌண்ட் ஆஃப் மணி ஃப்ரம் இட். இதை அப்படியே கம்ப்ளீட்டாக ஷேர் பண்ண போகிறேன் இந்த ப்ளூ பிரிண்ட்டை. இந்த வீடியோ நீங்கள் பார்த்து முடிக்கிறீங்க அப்படின்னா ப்ராப்பர் இன்ஃபர்மேஷன் அண்ட் ஸ்பெண்ட் பண்ண டைமுக்கு ஒரு ஒர்த்தான வேல்யூபிளான இன்ஃபர்மேஷனை நீங்கள் வாங்கிட்டு போயிருந்திருப்பீங்க. அது மட்டும் என்னால் கேரண்டீடாக சொல்ல முடியும். லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ. நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னா உங்களோட முதல் ஸ்டெப் என்னவா இருக்கணும் அப்படின்னா ஃபைண்ட் யுவர் வை. அதாவது என்னன்னா, இப்போ நீங்கள் யூடியூப் சேனல் எதுக்காக ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு ரீசன் வந்து உங்ககிட்ட இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு வந்து நிறைய மணி மேக் பண்ணணும், இல்லை எனக்கு வந்து பாப்புலர் ஆகணும், எனக்கு நிறைய ஃபேம் கிடைக்கணும், நான் அதனால யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன், நல்ல ரீசன். இல்லை எனக்கு வந்து சும்மா ஹாபியாக ஸ்டார்ட் பண்ண போகிறேன், எனக்கு போக போக பிடிச்சிருந்துச்சுன்னா நான் ஃபுல் டைமாக பண்ணுவேன், நல்ல ரீசன். இது இப்போ நான் சொல்ல போகிற ஸ்டூடெண்ட் கேட்டகரிக்குள்ளார வராது, பட் இருந்தாலும் நான் சொல்கிறேன், எனக்கு ஆல்ரெடி ஒரு மெயின் சோர்ஸ் ஆஃப் இன்கம் இருக்குது, பட் எனக்கு பாசிவாக இன்னொரு இன்கம் வந்தால் நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்ணுறேன், அதனால நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுறேன், நல்ல ரீசன். இல்லை எனக்கு சும்மா ஸ்டார்ட் பண்ணணும்னு தோணுது, ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி ஒரு வைக்கான ஒரு ஆன்சர் இருக்கணும். அதை முதல்ல பார்த்துக்கோங்க. ஏன் அப்படின்னா, முதல் ரீசன் வந்து நீங்க எப்பயாவது ஃபியூச்சர்ல குவிட் பண்ணணும்னு வரப்போ இந்த வைக்கான ஆன்சர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படின்னா அந்த டைமில் பூஸ்ட் பண்ணும். ஸோ நீங்கள் நினச்சி பார்க்கும்போது எதுக்காகடா இதை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சி பார்க்குறப்போ ஒரு நல்ல ரீசன் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா அந்த டைமில் அது வந்து உங்களை குவிட் பண்ண விடாது. ஏன்னா நான் நிறைய டைம் குவிட் பண்ணலாம்னு நினச்சேன், பட் என்னோட ரீசன் வந்து நல்லா இருந்ததுனால எனக்கு குவிட் பண்ண விடலை. அகைன் அது ஒரு பூஸ்ட் பண்ணிகிட்டே இருந்துச்சு. அகைன் அந்த ரீசன் வந்து எப்பயுமே ஸ்ட்ராங்காக தான் இருக்கணும், எப்பயுமே பர்ஃபெக்டாக தான் இருக்கணும் அப்படிலாம் எந்த ஒரு அவசியமும் இல்லை. சில்லியாக கூட இருக்கலாம், பட் ஆல்வேஸ் மேக் ஷுர் தட் யூ ஹேவ் தட் ரீசன் ஃபார் தட் வை அப்படிங்கிற மாதிரி. இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு என்ன ரீசன் இருந்துச்சு அப்படின்னா, அஃப்கோர்ஸ் ஐ வாண்ட் டு மேக் மணி. அது ஃபர்ஸ்ட் ரீசனாக இருந்துச்சு. ரெண்டாவது, பை நேச்சராகவே எனக்கு இந்த யூடியூப் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது நான் பார்த்து வளர்ந்த கிரியேட்டர்ஸ்னாலையா என்னன்னு தெரியல, ஹோலாகவே இந்த வீடியோ அப்லோட் பண்ணி மணி மேக் பண்ணுறது இதெல்லாம் ஒரு கேட்டகரியில் இருந்தாலும் இந்த என்டையர் ப்ராசஸே எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு, வீடியோ அப்லோட் பண்ணுறது. ஸோ இது வந்து என்னோட ரெண்டாவது ரீசன். அண்ட் இது இல்லாமல் இன்னொரு ரீசன் என்னன்னா, அஃப்கோர்ஸ் நான் வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து வரதுனால ஒரு இன்கம் மட்டும் வந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் ஸ்ட்ரகிளிங்காக இருக்கும். ஸோ ஒரு ஆல்வேஸ் ஒரு சேஃபர் பிட்டாக இன்னொரு இது இருக்கட்டும் அப்படின்றதுக்காக நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணேன். இந்த மாதிரி ஒரு 3 ரீசன் வச்சுட்டு நான் ஸ்டார்ட் பண்ணேன். இந்த மாதிரி நீங்கள் அது ஒரு ரீசனாக இருக்கலாம், இல்லை நிறைய ரீசன்ஸாக இருக்கலாம், பட் have answer for that why. அதை வச்சுட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். இது யூடியூபுக்குமே கிடையாது. நீங்கள் நாளைக்கு வேற ஏதாவது ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, இல்லை உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஏதாவது ஒன்று புதுசாக பண்ண போகிறீங்க அப்படின்னா அது நீங்கள் முதல் ஸ்டெப் எதுக்காக அதை பண்ணுறேன் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆன்சரை வந்து வச்சுக்கிட்டு ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா அது நல்ல ஒரு பாத்தில் உங்களை எடுத்துகிட்டு போய் விடும். And coming to the second step, figure out your niche or solve a problem. இப்போ நீஷ்னா என்ன, அதில் என்னென்ன கேட்டகரி இருக்குது, அதெல்லாம் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்களால் நிறைய பேருக்கு தெரியும் ஆல்ரெடி நீஷில் என்னென்னலாம் இருக்குன்னு சொல்லிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள், டெக்னா ஒரு நீஷு, என்டர்டைன்மெண்ட்னா ஒரு நீஷு, ஃபேஷன் ஒரு நீஷு, A2D பண்ணுற மாதிரி இன்ஃபர்மேஷனையும் என்டர்டைன்மெண்ட்டையும் சேர்த்து இன்ஃபோடைன்மெண்ட்னு ஒரு நீஷு, இந்த மாதிரி ஏகப்பட்ட நீஷஸ் இருக்குது. இது எதுக்கு மோஸ்ட் ஆஃப் த கிரியேட்டர்ஸ் நீங்கள் சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு நீஷை பிக் பண்ணி வீடியோ போடுங்கன்னு சொல்கிறாங்க அப்படின்னா, அதுக்கு பின்னாடி இருக்க கான்செப்டை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்ககிட்ட ஒரு ப்ராடக்ட் இருக்குது, அது எதுவாக வேணா இருக்கலாம். ஜஸ்ட் அது வந்து ஒரு பியூட்டி ப்ராடக்டாக இருக்கலாம், இல்லை ஒரு ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கலாம், இல்லை எதுவாக வேணா இருக்கலாம். அதை வந்து நீங்கள் ஒரு யார்கிட்டயாவது செல் பண்ணணும். அதை நீங்கள் ரேண்டமாக போய் செல் பண்ணுறதுக்கும், இல்லை அந்த பொருள் நீடு இருக்க ஒரு 10 பேரை செலக்ட் பண்ணி செல் பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். நீ ரேண்டமாக போய் கேட்டினா அதை வாங்கலாம், வாங்காமையும் போகலாம். பட் இங்கே 10 பேர் இருக்காங்க, அவங்களுக்கு அந்த நீடு இருக்குது அப்படின்னா அந்த 10 பேரில் யாராவது 2 பேர் அந்த பொருளை வாங்குறதுக்கான அந்த செல்லிங் ப்ராபபிலிட்டி வந்து அங்கே ஜாஸ்தியாக இருக்கும். பிகாஸ் அவங்களுக்கு அந்த நீடு இருக்குது. ஸோ இதே தான் இந்த கான்செப்ட் வந்து இங்கே ஒர்க் ஆகும். நீ எடுத்த உடனே அந்த வீடியோ இந்த வீடியோ எல்லாமே போட்டுட்டு இருந்தேன் அப்படின்னா யூடியூப் வந்து கன்ஃபியூஸ் ஆயிரும். இந்த வீடியோ யார்கிட்ட நான் போய் கொண்டு போய் சேர்க்கறது அப்படிங்கிறது அந்த அல்காரிதம்க்கு வந்து ஒரு கன்ஃபியூஸ்டாக இருக்கும். நீங்கள் அஃப்கோர்ஸ் ஒரு பெரிய சேனல் ஆகிட்டீங்க, கொஞ்சம் ரீச் ஆகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்ன வீடியோஸ் போட்டாலும் உங்களோட ஆடியன்ஸ்க்கு அதை எடுத்து போய் சேர்த்துரும், அது வேற விஷயம். பட் ஸ்டார்டிங்கில் இஷ்டத்துக்கு வீடியோ போட்டுட்டு இருந்தீங்கன்னா அது யார்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுனே தெரியாமல் குழம்பிடும். ஸோ அந்த சேஃபருக்காக தான், அந்த சேஃபர் பிட்காக தான் வந்து இந்த நீஷ் கேட்டகரி அப்படிங்கிறது வந்து ரொம்ப பாப்புலர் ஆச்சு. பிகாஸ் யூடியூப் வந்து இப்போ நீங்கள் எஜுகேஷன் ரிலேட்டடாக வீடியோ போடுறீங்க
அப்படின்னா உங்களை எடுத்துகிட்டு போய் ஒரு பக்கெட்டில் வச்சிரும். ஸோ அந்த பக்கெட் எடுத்துகிட்டு போய் யாருக்கெல்லாம் தேவை, இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் தானே அந்த எஜுகேஷன் நீஷில் வந்து மோஸ்ட்டாக இருப்பாங்க, அவங்க கிட்ட ஈஸியாக எடுத்துகிட்டு போய் ரீச் பண்ணுறதுக்கு அந்த அல்காரிதம்க்கு வந்து அது பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதனால தான் நீஷை வந்து பிக் பண்ணி வீடியோஸ் போட ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இதுதான் அதுக்கு பின்னாடி இருக்க ரீசன். நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, நீஷை பிக் பண்ணிக்கோங்க. அட் த சேம் டைம் எந்த நீஷ் வந்து பயங்கரமாக ஒர்க் ஆகும் அப்படிலாம் யோசிக்கிறத விட்டுட்டு உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த நீஷில் வந்து வீடியோ போடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு ஃபேஷனில் நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா ஃபேஷன் ரிலேட்டடாக நீங்கள் வீடியோஸ் போஸ்ட் பண்ணலாம். இந்த மாதிரி சொல்லித்தரது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா எஜுகேஷன் ரிலேட்டடாக வீடியோ போடலாம். இல்லை உங்களுக்கு மற்றவங்களை என்டர்டைன் பண்ணுறது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா என்டர்டைன்மெண்ட் ரிலேட்டடாக வீடியோ போடலாம். அதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸோ ஜஸ்ட் நான் யூடியூப் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஏதோ ஒரு நீஷை செலக்ட் பண்ணி வீடியோ போட்டுட்டு இருந்தீங்கன்னா உங்களால் ரொம்ப நாள் பண்ண முடியாது. நமக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அது ரொம்ப நாள் பண்ண முடியும். ஒரு விஷயம் பிடிக்கல அப்படின்னா அதை மேபி 10 நாள் பண்ணுவோம், இல்லை 15 நாள் பண்ணுவோம், மிஞ்சி போனால் 1 மாதம் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து அதை அப்படியே குவிட் பண்ணிடுவோம். ஸோ மேக் ஷுர் தட் யூ ஹாவ் இன்ட்ரெஸ்ட் ஆன் தட். இல்லை எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்க விஷயத்தில் அப்படி ஒரு நீஷே இல்லைன்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா அதுவுமே நல்லதான். நீங்கள் அந்த நீஷை வந்து கிரியேட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ரீசெண்டாக கூஃபிஜன் செஸ் ரிலேட்டடான கான்டென்ட்லாம் வைரல் ஆகும்னு சொல்லியிருந்தா ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி 3 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம நம்பியிருப்போமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. பட் அவருக்கு அதில் நிறைய இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால அதையே ஒரு நீஷ், லைக் அந்த செஸ்ஸுங்கிறதே வந்து பயங்கர பாப்புலர் ஆச்சுல்ல. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்க விஷயத்த நீஷாக கன்வெர்ட் பண்ண நீங்கள் ட்ரைலாம் பண்ண தேவையில்லை. நீங்கள் ஒவ்வொரு டைமும் கான்டென்ட் டிஃப்ரெண்ட்டாக அதை வச்சு மேக் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது ஒரு நீஷாக மாறிடும். இதனால தான் நீஷ் அப்படிங்கிறது வந்து சொல்றாங்க. இல்ல சப்போஸ் இப்போ நான் ஒரு பேட்டர்ன் வச்சிருந்தேன், நான் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த நீஷ் எல்லாம் நான் எடுத்துக்கல, நான் வந்து இந்த சால்வ் ப்ராப்ளம் அந்த கேட்டகரியில தான் என்னோட யூடியூப் சேனலை வந்து ஸ்டார்ட் பண்ணேன். பிகாஸ் அந்த ப்ராபபிலிட்டி கான்செப்ட் ஒன்று சொன்னல, யாருக்கு அந்த ப்ராடக்ட் நீட் அதிகமாக இருக்கோ அவங்க கண்டிப்பாக அந்த ப்ராடக்ட்டை வந்து வாங்கிடுவாங்க. ஸோ அந்த கான்செப்டை வந்து நான் இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணேன். ஸோ வித்தவுட் பிக்கிங் எ நீஷ் நம்ம வந்து யாருக்கு ப்ராப்ளம் இருக்கோ அதை சால்வ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி டிசைட் பண்ணிட்டேன். ஸோ என்ன ப்ராப்ளம், யாரை வந்து டார்கெட் ஆடியன்ஸாக வச்சுக்கலாம்னு சொல்லி நான் யோசிச்சப்போ, நான் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும் போது, ஐ மீன் நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன் அந்த டைம்ல தான் நான் நிறைய ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணியிருந்திருப்பேன் இல்லையா. ஸோ அந்த ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி டிசைட் பண்ணேன். அதில் எதை வந்து சால்வ் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் அப்படின்றப்போ, நான் காலேஜ் ஜாயின் பண்ணும்போது நான் ஃபேஸ் பண்ண ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் என்னன்னா, இந்த தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் கவுன்சிலிங் அதை வந்து ஆன்லைன் ப்ராசஸ் தான் ஃபுல்லாகவே. அதை சொல்லி டீட்டெயிலாக கிளியர் பண்ணுறதுக்கு எனக்கு யாருமே இல்லை. ஸோ ஒய் நாட் அதை வந்து நம்ம வீடியோவை போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு I waited 3 to 4 months அந்த இன்ஜினியரிங் அட்மிஷன் ஸ்டார்ட் ஆகிற வரையும் வெயிட் பண்ணி தென் ஐ மேட் கான்டென்ட் அரவுண்ட் தட் அண்ட் ஐ அப்லோடட் இன் மை யூடியூப் சேனல். அண்ட் தென் நிறைய பீப்புள் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு அந்த வீடியோஸ் பார்க்க ஆரம்பிச்சாங்க, எல்லாமே நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி ஷேர் பண்ணாங்க. ஸோ இப்படி தான் என்னோட லைக் அந்த இனிஷியல் ஃபேஸ் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. நான் எடுத்த உடனே நான் எஜுகேஷனில் தான் வீடியோ போடுறேன்லாம் நான் டிசைட் பண்ணல. எனக்கு இந்த ப்ராப்ளம் இருந்துச்சு, நான் இந்த ப்ராப்ளமாக சால்வ் பண்ண போகிறேன். பிகாஸ் ஐ நோ அது அந்த ப்ராப்ளம் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இருக்கலாம், ஏன்னா நான் அந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் இல்லையா. ஸோ அந்த ஒரு கான்செப்ட் வச்சுட்டு தான் நான் வீடியோஸ் வந்து போட ஸ்டார்ட் பண்ணேன். நார்த்தில் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் வந்து வீடியோ போடுறது வந்து தருண் ஸ்பீக்ஸ், அப்புறம் சன்கோ, இந்த மாதிரி நிறைய பேர் வந்து நார்த்தில் இருந்தாங்க. பட் இங்கே சவுத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வீடியோ மேக் பண்ணுறது வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ஸோ அதுவுமே எனக்கு ஒரு அட்வான்டேஜ் மாதிரி ஃபீல் ஆனதுனால நான் வந்து வீடியோ மேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு ஒய் ஃபைண்ட் பண்ணுறீங்க, தென் ஃபிகர் அவுட் யுவர் நீஷ் ஆர் சால்வ் அ ப்ராப்ளம், இல்லைன்னா கிரியேட் யுவர் நீஷ். இதை தான் நீங்கள் வந்து பண்ண போகிறீங்க டு ரீச் யுவர் டார்கெட் ஆடியன்ஸ். என்ன மாதிரி வீடியோஸ் அப்லோட் பண்ணலாம், நான் நீஷ் எல்லாம் ஃபைண்ட் பண்ணிட்டேன், ஆனால் அந்த நீஷ்குள்ளார நான் என்ன மாதிரி வீடியோஸ் வந்து போடுறதுன்னு எனக்கு தெரியல. நிறையா கன்ஃபியூஸ்டாக இருந்தீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எஜுகேஷன் ஒரு நீஷாக பிக் பண்ணிட்டீங்க, நீங்கள் காலேஜ் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தான் உங்களோட நீஷ். ஏன்னா நீங்கள் ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட் எடுத்து படிச்சுட்டு இருந்திருப்பீங்க, உங்களோட காலேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு ஒன்று இருக்கும், அது எல்லாத்தையுமே நீங்கள் ஷேர் பண்ணி வீடியோ போடலாம். பிகாஸ் இன்னைக்கு எல்லா வீடியோஸை பார்க்கறதுக்குமே வந்து ஆடியன்ஸ் வந்து இருக்காங்க. கப்புள் வீடியோஸ்லாம் பார்த்தா தோணும் இதெல்லாம் யாரா பார்ப்பாங்கன்னு, ஆனால் அந்த வீடியோக்கு தான் நிறைய வியூஸ் வந்து போயிருக்கும். ஸோ அந்த மாதிரி இன்னைக்கு எல்லா கண்டென்ட்டை வாட்ச் பண்ணுறதுக்குமே ஆடியன்ஸ் இருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் அப்படின்னா உங்களோட காலேஜ் லைஃப்பை வந்து நீங்கள் வீடியோஸாக மேக் பண்ணலாம், அதை வந்து ஒரு vlog-ஆ எடுத்து போடலாம். இல்லை அதில் நீங்கள் என்ன லேர்ன் பண்ணுறீங்களோ அதை ஷேர் பண்ணலாம். இல்லை நீங்கள் பிளேஸ்மெண்ட்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா அதெல்லாம் சூப்பர் கண்டென்ட், அதை நீங்கள் ஷார்ட்டாவோ இல்லை லாங் ஃபார்மேட் வீடியோவோ அப்லோட் பண்ணலாம். இல்லை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் ஜாபுக்கு போயிருக்கீங்க அப்படின்னா உங்களோட ஜாப் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணி அதை வச்சு வீடியோ போடலாம். இல்லை உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் பிடிச்சிருக்கு அப்படின்னா என்டர்டைன்மெண்ட் பண்ணலாம். இல்லைனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து குரூப்பாக பாட்காஸ்ட் பண்ணலாம், சும்மா ஜாலியாக பேசி வீடியோ போடலாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சுன்னா அதை நீங்கள் வீடியோவாக அப்லோட் பண்ணலாம். இல்லை எதுவுமே எனக்கு தோணலை அப்படின்னா உங்களோட ஃபேவரட் கிரியேட்டர்னு இருப்பாங்கல்ல, அவங்களோட சேனல் எடுத்துக்கோங்க. சேனல் எடுத்துகிட்டு அவங்க வந்து உங்களோட நீஷ்லேயே அவங்களும் இருக்காங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் அப்படி இல்லை அப்படின்னா உங்கள் நீஷில் யாரெல்லாம் டாப் கிரியேட்டர்ஸாக இருக்காங்கன்னு ஒரு லிஸ்ட் எடுங்க. அதில் போயிட்டு அவங்க சேனலில் என்ன மாதிரி வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்காங்க, அதில் எந்த டாபிக்லாம் வைரல் ஆகிருக்கு அண்ட் அதில் எது வியூஸ் நிறைய போயிருக்கு அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அந்த டேட்டா வச்சுட்டு அதில் ஒரு 5 to 10 வீடியோஸ் வந்து எடுத்துக்கோங்க, எதெல்லாம் வந்து நிறைய ரீச் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. அதே 5 to 10 கான்செப்ட்ஸில் நீங்களும் வந்து உங்களை இனிஷியல் ஃபேஸில் வீடியோஸ் வந்து கிரியேட் பண்ண ட்ரை பண்ணலாம். அண்ட் அந்த வீடியோவை அப்படியே காப்பி அடிக்காமல் ஜஸ்ட் அந்த கண்டென்ட்டை மட்டும், ஓகே அந்த கான்செப்டை மட்டும் எடுத்துக்கிட்டு கண்டென்ட் வந்து உங்களோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் அப்போ ரிசர்ச் பண்ணது அண்ட் அந்த இயருக்கு ஏற்ற மாதிரி ப்ரெசென்டபிளாக கொடுத்தீங்க அப்படின்னா
உங்களோட வீடியோ நிறைய பேருக்கு வந்து ரீச் ஆக சான்ஸ் இருக்குது. ஏன்னா அந்த டாபிக் வந்து ஆல்ரெடி ஒரு நல்ல டாபிக், நிறைய ரீச் ஆகிற டாபிக் அப்படின்ற போது நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும் போதே உங்களுக்கு நல்ல ரீச் வந்து கிடைக்கும். அகைன் இது நீங்கள் ஒரு காப்பி மாதிரி ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், இந்த வேர்ல்டே வந்து எவ்ரிதிங் இஸ் அ காப்பி ஆஃப் அ காப்பி தான். எல்லாமே ஒரு வகையான காப்பி தான். இங்கே எதுவுமே வந்து ஃப்ரெஷ் ஐடியாஸ், புது ஐடியாஸ்னு ஒன்றுமே கிடையாது. ஜஸ்ட் ஒரு காப்பிலேருந்து கொஞ்சம் அதை இதையும் மாற்றி போடும்போது ஒரு புது ஐடியா வந்து பிறக்கும். இல்லை சப்போஸ் உங்களுக்கு ஆல்ரெடி ஐடியா இருக்குது, நான் இனிஷியலாக இந்த மாதிரி வீடியோஸ் தான் போடணும்னு டிசைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா தட்ஸ் ஃபைன், நீங்கள் அந்த வீடியோவை அப்லோட் பண்ணலாம். நான் இது யாருக்காக சொல்கிறேன்னா, எனக்கு ஐடியா இல்லை, இனிஷியலாக ஒரு 4-5 வீடியோக்கு நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு இருப்பாங்கல்ல, அவங்களுக்காக தான் இந்த ஐடியா வந்து நான் சொல்கிறேன். அண்ட் தென் நீங்கள் இந்த 5 to 6 வீடியோஸ் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ரீச் நல்லா கிடச்சிது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு அவங்களே சொல்லுவாங்க, ப்ரோ நெக்ஸ்ட் இந்த டாப்பிக்கில் வீடியோ போடுங்க, இல்லை இந்த மாதிரி ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதை வச்சுட்டு நீங்கள் வந்து வீடியோஸ் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த வே. இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த ஜேர்னியில் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்களா, அந்த ப்ராப்ளம்க்கு நீங்கள் ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சிருப்பீங்க, அதை நீங்கள் ஷேர் பண்ணி வீடியோஸாக போடலாம். இதில் நெக்ஸ்ட் இன்னொரு டவுட் வரும், நான் ஷார்ட் ஃபார்ம் வீடியோஸ் அப்லோட் பண்ணவா லாங் ஃபார்ம் வீடியோஸ் அப்லோட் பண்ணவா ஸ்டார்டிங்கில் அப்படின்ற மாதிரி வரும். இதுவுமே உங்களோட விஷ் தான். இப்போ நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓல்ட் ஸ்கூல் ஸ்டைலில் நான் இருக்கும்போது ஷார்ட்ஸ் எல்லாமே இருந்துச்சு. பட் நான் ஒரு சர்டைன் நம்பர் ஆஃப் சப்ஸ்கிரைபர்ஸ் வர வரையும் லாங் ஃபார்மேட் தான் போடுவேன்னு சொல்லி நான் ஃபிக்ஸ் ஆகிட்டேன். அதனால் நான் ஷார்ட் ஃபார்மே போடலை. அப்படி போட்டிருந்தேன்னா எனக்கு முன்னாடியே நிறைய ரீச் வந்திருக்குமோ என்னமோ எனக்கு நான் இப்போ ரெக்ரெட் பண்ணுறேன். பட் இட்ஸ் ஓகே, மை டெசிஷன் இல்லையா எண்ட் ஆஃப் த டே. ஸோ அதுக்கப்புறம் தான் நான் ஷார்ட் ஃபார்ம் வந்து அப்லோட் பண்ண ஆரம்பித்தேன். இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா நான் ப்ரிஃபர் பண்ணுறதுமே அதுதான், ஷார்ட் ஃபார்ம்லேயே ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு ரீச் நல்லாயிருக்கும். தென் அதுக்கப்புறம் வந்து லாங் ஃபார்மேட் கண்டென்ட்டே வந்து அப்லோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட். இப்போ இன்ஸ்டாகிராம் ட்ரை பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா அதுவுமே கம்ப்ளீட்லி ஒரு விஷயம், அங்கே நிறைய க்ரௌட் இருக்கிறதா நான் ஃபீல் பண்ணுறேன். இப்போ யூடியூப்க்கும் இன்ஸ்டாகிராமுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்ஸ்டாகிராமில் ப்ரைமரியாக இருக்க சோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிராண்ட் கொலாபும் அப்பப்போ அஃபிலியேட்டும் வச்சுக்கோங்க. இதுதான் உங்களுக்கு பிரைமரி சோர்ஸ் ஆஃப் இன்கமாக இருக்கும். இதுவே நீங்கள் யூடியூப் சூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஆட் ரெவன்யூன்னு எக்ஸ்ட்ரா ஒரு போனஸ் பாயிண்ட் இருக்குது. பிராண்ட் உங்களுக்கு வருதோ இல்லையோ, அங்கே அஃபிலியேட் கமிஷன் நடக்குதோ இல்லையோ, உங்களுக்கு மாதம் ஒரு அமௌண்ட் வந்து வந்துட்டே இருக்கும். நீங்கள் ஓரளவுக்கு ரீச் ஆனதுக்கப்புறம் மந்த்லி உங்களுக்கு வந்து ஆட் ரெவன்யூவில் பேமெண்ட் வந்துட்டே இருக்கும். அந்த பெனிஃபிட்னால தான் நான் இந்த யூடியூப் கான்செப்ட் வீடியோவே அப்லோட் பண்ணுறேன். ஸோ நான் ப்ரிஃபர் பண்ணுறதுமே அதுதான். யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டார்ட் பண்ணும்போது ஷார்ட் ஃபார்ம் வீடியோஸ் அப்லோட் பண்ணுங்கள். கொஞ்ச நாள் பிக்கப் ஆனதுக்கப்புறம் லாங் ஃபார்மேட் வீடியோஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸோ எதை வச்சு இந்த வீடியோஸ் வந்து ஷூட் பண்ணலாம், என்ன மாதிரி அசெட்ஸ், என்ன மாதிரி ஆக்சசரிஸ்லாம் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, நான் ப்ரிஃபர் பண்ணுறது இனிஷியலாக உங்கள்கிட்ட இப்போது இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஃபோனும் ஒரு லேப்டாப்போ இருக்கும். அதுவே எனஃப். அது இல்லாமல் ஒரு 3 விஷயம் நான் வந்து பை பண்ண சொல்லுவேன். ஒன்று ஒரு மைக், ஒரு போயா மைக். நான் ஸ்டார்ட் பண்ணும்போதுமே அந்த மைக் தான் யூஸ் பண்ணேன். நிறைய கிரியேட்டர் ஸ்டார்ட் பண்ணும்போதுமே அந்த மைக் தான் யூஸ் பண்ணாங்க. அதை நான் வந்து அஃபிலியேட் லிங்க் வந்து டேக் பண்ணுறேன். ஓகேவா, கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். இல்லைனா இங்கே ப்ராடக்ட் ஏதாவது டேக் பண்ண முடியும்னா நான் டேக் பண்ணி விடுறேன். அந்த மைக் வாங்கிக்கோங்க. அப்புறம் உங்கள் ஃபோனை ஹோல்ட் பண்ணுறதுக்கு ஒரு ட்ரைபாட் வாங்கிக்கோங்க. அண்ட் அது இல்லாமல் இஃப் நீடட் ஒரு ரிங் லைட் வாங்கிக்கோங்க. இல்லைனா இது கூட தேவையில்லை, இந்த 2மே போதும். நான் 3 ப்ராடக்ட்டுமே வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், இல்லைனா ப்ராடக்டாக டேக் பண்ணுறேன். இதை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஐதர் இல்லைனா ஒரே ஒரு மைக் மட்டும் வாங்கிட்டு நீங்கள் கண்டென்ட் ரெக்கார்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். தென் நீங்கள் யூடியூப்லேருந்து மணி மேக் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் மீதி உங்களுக்கு தேவையானது எல்லாமே திரும்ப இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வாங்கிக்கலாம். உங்கள்கிட்ட இனிஷியலாக பட்ஜெட் இருந்துச்சு அப்படின்னா அந்த 3 ப்ராடக்ட் வாங்குங்க. இல்லை அப்படின்னா மைக் மட்டும் வாங்க. அதுவும் இல்லை அப்படின்னா எடிட்டிங்கில் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா நார்மலாக எடுக்கிற வீடியோஸோட ஆடியோவை இம்ப்ரூவ் பண்ணி உங்களால் போட முடியும். எடிட்டிங் தெரியும் அப்படின்னா. ஸ்பீக்கிங் ஆஃப் எடிட்டிங் சாஃப்ட்வேர்ஸ்குள்ளார வரலாம். இப்போ நீங்கள் இனிஷியலாக வீடியோஸ்லாம் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் ஷார்ட் ஃபார்மில் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அஃப்கோர்ஸ் நீங்கள் CapCut வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா நிறைய பேர் வந்து ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது, ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு அதில் தான் வீடியோஸ் வந்து எடிட் பண்ணுறாங்க. ஐதர் நீங்கள் CapCut யூஸ் பண்ணிக்கலாம். லாங் ஃபார்மேட்க்கு எனக்கு CapCut எப்படி ஒர்க் ஆகுதுன்னு எனக்கு தெரியல, ஏன்னா நான் யூஸ் பண்ணதில்லை CapCutலாம். சப்போஸ் லாங் ஃபார்மேட்க்கும் அது நல்லா இருக்குது அப்படின்னா நீங்கள் CapCutே யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் கொஞ்சம் ப்ரொஃபஷனல் சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணணும், நல்ல குவாலிட்டியில் வீடியோஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ப்ரீமியர் ப்ரோ இல்லைனா DaVinci Resolve வந்து யூஸ் பண்ணலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியல் டேஸில் ப்ரீமியர் ப்ரோ தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் நான் வீடியோஸ் எடிட் பண்ணும்போது. இப்போ வந்து என்னோட வீடியோ எடிட்டர் தான் வீடியோஸ்லாம் எடிட் பண்ணிட்டு இருக்காரு. அவர் வந்து DaVinci Resolve தான் யூஸ் பண்ணுறாரு. பிகாஸ் DaVinci வந்து ஃப்ரீ இல்லையா, ஸோ நீங்கள் அதை ட்ரை பண்ணலாம். பட் ப்ரீமியர் ப்ரோ DaVinciக்குள்ளார வரீங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் அந்த சாஃப்ட்வேர்ஸை வந்து லேர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு ஒரு 1 மந்த் இருந்தால் போதும். 1 மந்த் கூட தேவையில்லை. பட் நான் கொஞ்சம் ஒரு லாங் டியூரேஷனே தரேனே, ஒரு 1 மந்த் இருந்ததுன்னா நீங்கள் கொஞ்சம் இன்னொட்டு அந்த சாஃப்ட்வேர் கூட நல்லா பழகிக்கலாம். ஸோ இந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸை யூஸ் பண்ணி உங்களோட வீடியோஸ் வந்து எடிட் பண்ணிக்கலாம். தென் நீங்கள் ஒன்ஸ் ரீச் ஆகிட்டீங்க, உங்களுக்கு எடிட்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு வீடியோ எடிட்டர் வந்து கடைசியில் ஹையர் பண்ணிக்கலாம். இல்லை உங்கள் ஃப்ரெண்ட் இருக்கான் எடிட் நல்லா பண்ணுவான் அப்படின்னா அவனை உங்களோட பார்ட்னராக சேர்த்துக்கிட்டு அவனுக்கிட்ட நீங்கள் வந்து வீடியோ எடிட் பண்ண கொடுத்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் முக்கியமான டாபிக் வரலாம், மானிட்டைசேஷன். இப்போ யூடியூப் நம்ம பண்ணுறதே ஒரு ரெவன்யூ அதிலிருந்து வரும் அப்படின்றதுக்காக தானே. அண்ட் இந்த வீடியோட டாபிக்குமே அதுதான், மேக் $100 per month. ஸோ ஃபஸ்ட்டு எப்போ உங்களோட யூடியூப் சேனல்
சேனல் மானிட்டைஸ் ஆகும் அப்படின்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்க ரீச் பண்ணணும் அண்ட் 4000 வாட்ச் ஹவர்ஸ் டோட்டலா 1 இயர்க்குள்ளார நீங்க எடுத்துருக்கணும். அப்படி எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட சேனல் வந்து மானிட்டைஸ் ஆயிடும். அதுக்கப்புறத்துல இருந்து உங்களுக்கு ஆட் ரெவென்யூ வந்து கிரியேட் ஆக ஸ்டார்ட் ஆயிடும். நான் சொன்னது லாங் ஃபார்மேட்டுக்கு. ஷார்ட் ஃபார்முக்கு நீங்க வந்து ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா இதே சப்ஸ்கிரைபர் கவுண்ட் 1000 தான் நினைக்கிறேன். வாட்ச் ஹவர்ஸ் மட்டும் 1 மில்லியன் வாட்ச் ஹவர்ஸ் ஃபார் லாஸ்ட் 90 டேஸ்க்குள்ளார நீங்க வந்து 1 மில்லியன் வாட்ச் ஹவர்ஸ் வந்து நீங்க எடுக்கிற மாதிரி இருக்கும். பிகாஸ் ஷார்ட்டுக்கான இது வந்து ரொம்ப ஜாஸ்தி இல்லையா வியூ கவுண்ட், அதனால 1 மில்லியன் வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த 2 பாலிசியும் நீங்க கிளியர் பண்ணிட்டீங்க. ஐ மீன் ஏதாவது ஒன்று ஐதர் இது ஷார்ட் ஃபார்ம் போடுறீங்கன்னா இது லாங் ஃபார்மேட் போடுறீங்கன்னா இது ரெண்டுல ஏதாவது ஒன்று கிளியர் பண்ணிட்டீங்கனாலே உங்க சேனல் வந்து மானிட்டைஸ் ஆயிரும். தென் அதுல இருந்து நீங்க ஆட் ரெவென்யூ வந்து உங்களுக்கு கிரியேட் ஆக ஸ்டார்ட் ஆயிரும். இப்போ இந்த ஆட் ரெவென்யூ ஃபர்ஸ்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் செகண்ட் பாயிண்ட்க்கு போறேன். இப்போ ஆட் ரெவென்யூ அப்படின்னா இப்போ நீங்க இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு இனிஷியலா ஆட் ப்ளே ஆயிருக்கும், இல்ல மிட் ரோல் ஆட்ஸ் வந்து ப்ளே ஆயிருக்கும் இல்லையா, அந்த ஆடுக்கு யூடியூப் ஒரு கமிஷன், ஒரு போர்ஷன் ஆஃப் மணியை கமிஷனாக எடுத்துக்கிட்டு ரிமைனிங் இருக்க மணியை வந்து நமக்கு AdSenseல ஆட் பண்ணி விட்டுருவாங்க. அதை வந்து $100 வந்து த்ரெஷ்ஹோல்டாக வச்சிருப்பாங்க. ஒன்ஸ் நம்மளோட வேலெட்ல $100 ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம அந்த மணியை வந்து வித்ட்ரா பண்ணிக்கணும். இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நடக்கிற ப்ராசஸ். ஒன்ஸ் நீங்கள் மானிட்டைசேஷன் இதாகிடுச்சு அப்படின்னா நீங்கள் AdSenseல அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்கள் யூடியூப் இதையும் டேஷ்போர்டையும் AdSenseயும் லிங்க் பண்ணுற மாதிரி இருக்கும். தென் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணிட்டீங்கன்னா எப்போல்லாம் $100 ரீச் ஆகுதோ அது வந்து உங்களோட டேரெக்டாக உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கே வந்துடும். இந்த ஃப்ளோ கிரியேட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் உங்களுக்கு இதாக இருக்கும். தென் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஒவ்வொரு டைம் பேமெண்ட் வந்து கிரெடிட் ஆயிரும் உங்களுக்கு $100 ரீச் பண்ணும் போதெல்லாம். ஸோ இது ஆட் ரெவென்யூவில் வருது. தென் இது இல்லாமல் நீங்கள் வந்து அஃபிலியேட்டட் மார்க்கெட்டிங் வந்து யூடியூப் யூஸ் பண்ணி பண்ணலாம். இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரீல்ஸில் வந்து நான் இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணேன், அது நல்லா இருக்கு, இதை நீங்கள் பை பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி ப்ராடக்ட் வந்து டேக் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அதை நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா அதுலேருந்து ஒரு குட்டி போர்ஷன் ஆஃப் மணி வந்து அந்த கிரியேட்டருக்கு வந்து போகும். சப்போஸ் இந்த லிங்க் நீங்கள் கிளிக் பண்ணி போயிட்டீங்க அப்படின்னா ஒரு 24 ஹவர்ஸ் டைம் இருக்கும். அந்த 24 ஹவர்ஸில் நீங்கள் என்ன ஆர்டர் பண்ணாலுமே அந்த ப்ராடக்ட்டோட ஒரு குட்டி போர்ஷன் ஆஃப் மணி வந்து கமிஷனாக அந்த கிரியேட்டருக்கு போகும். எக்ஸ்ட்ரா மணிலாம் அந்த பையர் கிட்ட இருந்து வாங்க மாட்டாங்க. ஐ மீன் வாங்குற கன்சியூமர் கிட்ட இருந்து வாங்க மாட்டாங்க. அந்த ப்ராடக்ட்டுக்கு என்ன மணியோ அதே தான் வாங்குவாங்க. பட் அந்த மணி டைரெக்டாக செல்லருக்கு போகாமல் ஒரு குட்டி கமிஷன் ஆஃப் மணி வந்து இந்த அஃபிலியேட் வச்சிருக்கவங்களுக்கு வந்து போகும், அந்த கிரியேட்டருக்கு வந்து போகும். ஸோ இப்படி தான் அஃபிலியேட் வந்து ஒர்க் ஆகுது. இப்போ நீங்கள் கேட்கலாம் ப்ரோ, நான் நிறைய ரீச் ஆனாதானே இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கில் வந்து எனக்கு மணி வரும்? அப்படிலாம் கிடையாது. நான் ஃபர்ஸ்ட்டு இந்த அஃபிலியேட் அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிவிட்டு என்ன வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன், இந்த சேனலில் வந்து லேப்டாப் வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன். ஏன்னா அந்த டைமில் நான் நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு அப்போ எனக்கு லேப்டாப் வந்து எவ்வளோ முக்கியம்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சுது. ஸோ அதை வச்சுட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். இந்த மாதிரி லேப்டாப் என்னெல்லாம் பெஸ்ட் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ்னு சொல்லி ஒரு வீடியோ, அதுவுமே என்னோட ப்ராப்ளம் சால்விங் கைண்ட் ஆஃப் வீடியோ தான் வச்சுக்கோங்களேன். ஸோ அப்படி போடும்போது நான் லிஸ்ட் பண்ணி இந்த லேப்டாப்போட ப்ராடக்ட் லிங்க்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தேன். ஸோ அது வந்து அந்த டைம்ல ஒரு அண்டர் 4000 3000 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இருந்திருப்பாங்க சேனல்லே. பட் ஐ மேட் அரௌண்ட் 10,000 rupees ஃப்ரம் அஃபிலியேட் கமிஷன். ஓகேவா, வெறும் 4000 சப்ஸ்கிரைபர் வச்சுட்டு ஆனால் அந்த வீடியோ நல்லா ரீச் ஆயிருந்துச்சு. பிகாஸ் நான் கரெக்டான டைமில் அப்லோட் பண்ணியிருந்ததுனால. ஸோ ஐ மேட் அரௌண்ட் 10,000 rupees ஆஸ் அ கமிஷன். அப்போ எனக்கு AdSense கூட வரல, ஒரு 2 மாதம் கழிச்சு தான் AdSense வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்படி தான் அஃபிலியேட் வந்து ஒர்க் ஆகுது. அதுக்கு நீங்கள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறது எல்லாமே லைக் அமேசான் அஃபிலியேட் அக்கௌண்ட் கிரியேஷன் போட்டிங்கன்னா ஃபஸ்ட்டாக ஒரு லிங்க் வரும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் யூடியூப்ல ஏதாவது ஒரு வீடியோ இந்த டாப்பிக்கில் போட்டிங்கனாலே உங்களுக்கு 1008 டுட்டோரியல் வரும். அதில் ஒரு டுட்டோரியலை பார்த்து நீங்கள் அஃபிலியேட் அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். தேர்டா என்னன்னா பிராண்ட் கொலாப், விச் இஸ் த ஹியூஜ் மணி இன் யூடியூப். இப்போ இந்த பிராண்ட் கொலாபரேஷன் எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை 3ஆக பிரிச்சுக்கலாம். ஒன்று வந்து ஷார்ட் ஃபார்ம், டேரெக்டாக உங்களோட ஷார்ட் ரீலில் வந்துட்டு நீங்கள் அந்த ப்ராடக்ட்டை ப்ரமோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ரெண்டாவது வந்து லாங் ஃபார்மேட் எடுத்துக்கிட்டோம்னா அதில் வந்து 2 டைப்ஸ். ஒன்று வந்து டெடிகேட்டட், இன்னொன்று வந்து இன்டெகிரேஷன். டெடிகேட்டட் அப்படிங்கிறது அந்த மொத்த வீடியோவுமே அந்த ப்ராடக்ட்டை பற்றியோ அந்த பிராண்டோட சர்வீஸை பற்றியோ தான் இருக்கும். ஃபுல் வீடியோவுமே டெடிகேட்டடாக அவங்களுக்காக ரெடி பண்ணுறது. இன்டெகிரேஷன் எப்படி ஒர்க் ஆகும்னா நம்மளோட நார்மல் வீடியோ, இப்போ நான் இந்த மாதிரி வீடியோஸ் எடுத்துகிட்டு இருக்கேன், இதில் ஒரு 2 நிமிஷத்துக்கோ இல்லை 1 நிமிஷத்துக்கோ அந்த பிராண்டை பற்றி நம்ம பேசுகிற மாதிரி இருக்கும். அதுதான் வந்து இன்டெகிரேஷன். இன்டெகிரேஷனுக்கு கொஞ்சம் கம்மியான காசு, டெடிகேட்டட் வீடியோவுக்கு கொஞ்சம் அதிகமான காசு. இப்படி தான் வந்து அந்த பிராண்ட் கொலாபரேஷன் நடக்கும். ஷார்ட்டுக்கு அதை விட கொஞ்சம் கம்மியான மணி. இப்படி தான் வந்து ஒர்க் ஆகும். தென் இந்த பிராண்ட்ஸ் எல்லாம் எப்படி வந்து நம்மளை ரீச் அவுட் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா 2 டைப். ஒன்று வந்து ஏஜென்சிஸ் இருப்பாங்க. அந்த ஏஜென்சி வந்து நம்மளை காண்டாக்ட் பண்ணி நம்ம கிட்ட ஒரு அமௌண்ட் கோட் பண்ணி அதில் அவங்க ஒரு கமிஷன் எடுத்துக்கிட்டு பிராண்ட் கூட கனெக்ட் பண்ணி விடுவாங்க. இது ஒரு டைப் ஆஃப் நடக்கும். சில கேசஸில் டேரெக்டாக பிராண்டே நம்மளை வந்து ரீச் அவுட் பண்ணுவாங்க. அது நீங்கள் இருக்க நீஷை பொறுத்து, நீங்கள் பண்ணுற கண்டென்ட்டை பொறுத்து அது வந்து நடக்கும். இப்போ இன்ஸ்டாகிராமில் நிறைய பேர் வந்து இந்த ஏஜென்சிஸ் கூட தான் டைப் பண்ணி இது பண்ணியிருக்கிறதா கேள்விப்பட்டேன். நான் இதுவரையும் எந்த ஏஜென்சி கூடயும் ஒர்க் பண்ணதில்லை. நான் ஒர்க் பண்ணது எல்லாமே டேரெக்டாக பிராண்ட் கூட தான். எனக்கு பிராண்ட் தான் எல்லாமே வந்து ரீச் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஒன்ஸ் ரீச் ஆக ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா, நல்ல ஒரு நீஷில் இருக்கீங்க, நல்ல கண்டென்ட்ஸ் போட்டுட்ருக்கீங்க அப்படின்னா மோஸ்ட் ப்ராபப்ளி உங்களுக்கு பிராண்டே வந்து ரீச் அவுட் பண்ணிடுவாங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்களே வந்து ஏஜென்சி கிட்ட போயிட்டு கூட நீங்கள் வந்து கிரியேட்டராக சைன் அப் பண்ணிக்கலான்ற மாதிரி நான் ஒரு சில இன்ஸ்டாகிராம் கிரியேட்டர்ஸ் பேசி நான் பார்த்துருக்கேன். ஸோ அந்த வே கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம்.
இந்த பிராண்ட் டீல்ஸை பொறுத்த வரையும் இனிஷியல் டேஸில் நான் டெடிகேட்டட் வீடியோஸ் போட இது பண்ண மாட்டேன். ஏன்னா உங்களோட ஆர்கானிக் இது வந்து அடி வாங்குறோம் உங்களோட சேனலில் வந்து. ஏன்னா டெடிகேட்டட் வீடியோங்கிறப்ப அவங்க சொல்கிற மாதிரி தான் அந்த வீடியோ ஃபுல்லாகவே இருக்கணும். ஸோ அதை வந்து நீங்கள் இனிஷியல் டேஸில் தவிர்த்துருக்கலாம். அதுக்கப்புறம் ஒன்ஸ் நீங்கள் போயிட்டீங்க, கொஞ்சம் ரீச் ஆகி போட்டிங்கன்னா, ஒரு 10 வீடியோ போடுறீங்கன்னா அதில் ஒரு 2 வீடியோ டெடிகேட்டட் வீடியோவாக இருக்கிறதுல தப்பு இல்லை. ஒரு 8 வீடியோ ஆர்கானிக் இருக்குது, 2 வீடியோ ஆடுனா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இட்ஸ் யுவர் சாய்ஸ் தான். சேனலில் மெம்பர்ஷிப்னு ஒன்று இருக்கும், ஓகேவா? அந்த மெம்பர்ஷிப்பில் வந்து உங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஜாயின் பண்ணாங்க அப்படின்னா அந்த சூப்பர் சேட்டு, சூப்பர் மெசேஜ், சூப்பர் மீம் அதுக்கெலாம் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து ரெவன்யூ வர மாதிரி இருக்கும். நீங்கள் மந்த்லி ஸ்டார்டிங் ஃப்ரம் 19 ரூபீஸா, எனக்கு தெரியல மினிமம் அமௌண்ட் எவ்வளோன்னு, அதுலேருந்து நீங்கள் ஒரு மேக்ஸிமம் அமௌண்ட் வரையும் சார்ஜ் பண்ணிக்கலாம். அதாவது உங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட அவங்க வந்து ஜாயின் பண்ணுவாங்க மெம்பர்ஷிப்பில். இந்த சேனலில் நான் அதெல்லாம் எனேபிள் பண்ணதே இல்லை. பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் யூ ஸ்டூடெண்ட்ஸுன்றனால எனக்கு உங்ககிட்ட இருந்து இப்படி காசு வாங்கி தான் இந்த சேனல் நடத்தணும்லாம் இல்லை. ஏன்னா நான் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும் போது இந்த மாதிரி நான் போய் யாராவது என்கிட்ட மணி கேட்டிருந்தாங்கன்னா நான் கொடுத்துருப்பேன்னா எனக்கு தெரியல. அதனால் எனக்கு அது பண்ண வேண்டாம், எனக்கு அந்த சைடே போக வேண்டாம். உங்கள்கிட்ட இருந்து காசு வாங்கிலாம் எனக்கு சேனல் நடத்தணும்லாம் இது இல்லை. எனக்கு அது என்னோட பாலிசிக்குள்ளார வரலன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஐ வில் மேக் அன் யூடியூப் ஆட் ரெவென்யூ, அஃபிலியேட் மார்க்கெட்டிங், பிராண்ட் கொலாப்ஸ், இதிலிருந்து மட்டும் தான் நான் மேக் பண்ணுறேன். நிறைய பேர் மெம்பர்ஷிப், சேனல் மெம்பர்ஷிப் வச்சுருக்காங்க, அதை யூஸ் பண்ணி கூட நீங்கள் மணி மேக் பண்ணிக்கலாம். இது 4 வே. இது இல்லாமல் பேட்டர் டீல்னு ஒன்று நடக்கும். விச் இஸ், இப்போ ஒரு ப்ராடக்ட் இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த மைக் இருக்குது அப்படின்னா, இந்த மைக்கை அந்த பிராண்ட் வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இதை நீங்கள் ப்ரொமோட் பண்ணிவிட்டு இதை நீங்களே வச்சுக்கலாம். இதில் எந்த பேமெண்ட்டும் வராது. இந்த மாதிரி பேட்டர் டீல்ஸும் நான் இது வரையும் பண்ணதில்லை. மோஸ்ட்லி நான் வந்து மணி தான் இது பண்ணிவிடுவேன். எனக்கு எந்த ப்ராடக்ட்டும், நான் மோஸ்ட்லி அதிகமாக ப்ராடக்ட் யூஸ் பண்ணாத ஒரு ஆளுன்றனால ப்ராடக்ட் பேட்டர் டீல்ஸ்க்கு நான் அவ்வளோவா போனதில்லை. ஓவராலாக இந்த யூடியூப்பில் எப்படி மணி மேக் பண்ணுறது அப்படிங்கிறது இன்னும் அவுட் நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இப்போ கடைசியாக ஒரு ரியாலிட்டி செக் வரும். இப்போ இவ்வளோ இன்ஃபர்மேஷனையும் கேட்டுட்டு இப்போ நீங்கள் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டு வீடியோ உங்களோட சேனலில் அப்லோட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக கேவலமாக தான் வரும், கண்டிப்பாக டெரிபிளாக தான் இருக்கும். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுத்தமாக சாட்டிஸ்ஃபேக்ஷனே இருக்காது. பட் இருந்தாலும் அந்த வீடியோவை அப்லோட் பண்ணுங்கள். அப்லோட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வீடியோவுக்கு அந்த வீடியோ வந்து உங்களோட பேஸாக இருக்கணும். நான் இந்த லாஸ்ட்டாக போட்ட அந்த வீடியோவோட இந்த வீடியோ பெட்டராக பண்ணிடணும், அதுதான் உங்களோட டார்கெட்டாக இருக்கணும். அதை விட்டுட்டு நான் வந்து இவ்வளோ வியூஸ் எடுக்கணும், இவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் எடுக்கணும், அதெல்லாம் நீங்கள் இனிஷியல் டேஸ்லேயே போட்டு வரி பண்ணிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ப்ராக்ரஸ் வந்து கெட்டு போயிடும். எப்பயுமே டோன்ட் ஃபோக்கஸ் ஆன் த ரிசல்ட், ஃபோக்கஸ் ஆன் த ப்ராக்ரஸ், ஃபோக்கஸ் ஆன் த ஒர்க் யூ ஆர் டூயிங். ஸோ அதில் நீங்கள் ஃபோக்கஸ் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரிசல்ட் ஆட்டோமேட்டிக்காக ஒரு நாள் வந்து வந்துடும். ஃபஸ்ட்டு வீடியோ கேவலமாக தான் இருக்கும். என்னோட ஃபஸ்ட்டு வீடியோவும் கேவலமாக தான் இருந்துச்சு. நீங்கள் இந்த சேனலில் இருக்க முதல்ல ஒரு 4-5 வீடியோ நீங்கள் எடுத்து பார்க்கலாம். எல்லாமே ஒரு மாதிரி பேச தெரியாம, கேமரா பார்த்து பேசாம, அப்படி ஒரு மாதிரி தான் இருக்கும். அந்த வீடியோவே ஓரளவு அப்படி தான் இருக்கும். எந்த கிரியேட்டரோட ஃபர்ஸ்ட் வீடியோ போய் பார்த்தீங்கன்னாலும் கேவலமாக தான் இருக்கும். ஸோ அதுதான் உங்களோட பேசிக் ஸ்டாண்டர்ட். ஸோ அதை போட்டுட்டு அடுத்த வீடியோ இதை விட பெட்டராக பண்ணணும், அதுக்கு அடுத்த வீடியோ இந்த வீடியோவை விட பெட்டராக பண்ணணும். இந்த மைண்ட் செட் வந்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு கோல் செட் பண்ணிக்கணும். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இந்த வியூஸ், இந்த சப்ஸ்கிரைபர்ஸு, இதெல்லாம் நீங்கள் எப்பயுமே கண்டுக்க வேணாம். என்ன கோலாக வச்சுக்கிறீங்க அப்படின்னா, நான் இவ்வளோ அமௌண்ட் ஆஃப் வீடியோஸ் மேக் பண்ணிட்டு தான் இந்த யூடியூப் சேனலை குவிட் பண்ணுவேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் 100 வீடியோஸ் இந்த சேனலில் லாங் ஃபார்மேட் வீடியோவாக போட்டுட்டு தான் இந்த யூடியூப் வந்து குவிட் பண்ணணுமா அப்படின்றதே யோசிப்பேன். நான் குவிட் பண்ணிடலாமா அப்படின்றதே யோசிப்பேன். அந்த மாதிரி நான் ஒரு கோல் வச்சுக்கிட்டேன். இதே மாதிரி நீங்களும் ஒரு கோல் வச்சுக்கலாம். அது வந்து நான் 50 வீடியோஸ் அப்லோட் பண்ணாதான் நான் வந்து குவிட் பண்ணுவேன். ஐ மீன் நீங்கள் குவிட் பண்ண தேவையில்ல, நீங்கள் அதுக்கு முன்னாடியே போகிறீங்க, எனக்கு பிடிக்கல நான் போகிறேன், இல்லை எனக்கு வந்து வியூஸ் வரலை, இல்லை எனக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் வரலை நான் போகிறேன் அப்படின்னு ஏர்லியாக நிறைய பேர் வந்து குவிட் பண்ணிட்டு போயிடுவாங்க, இந்த ரிசல்ட்டை ஃபோக்கஸ் பண்ணுறவங்க. ஸோ அந்த மாதிரி பீப்புள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் ஒரு சப்ஸ்கிரைபரையோ இல்லை வியூஸ் கவுண்ட்டையோ டார்கெட்டாக வைக்காமல் உங்களோட வீடியோஸ் கவுண்ட்டை வந்து ஒரு டார்கெட்டாக வச்சுக்கோங்க. நான் 50 வீடியோஸ் போட்டுட்டு தான் இது வேணான்னா போவேன். இப்போ எனக்கு பாதியில் போகணுன்னு தோணிடுச்சு, பட் இருந்தாலும் நான் அந்த 50 வீடியோஸ் என்ன கம்ப்ளீட் பண்ணல அப்படின்னா ஐ கோ ஃபார் தட் 50 போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் சேனலை குவிட் பண்ணுவேன். ஸோ ஏன்னா அந்த 50க்குள்ளாரையோ இல்லை அந்த 100க்குள்ளாரையோ எப்பயாவது ஒரு மேஜிக் நடக்கலாம்ல. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு டார்கெட் வந்து செட் பண்ணிக்கலாம். தென் இந்த மாதிரி குவிட் பண்ணணும்னு தோன்றப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி ரிமெம்பர் யுவர் ஒய், எதுக்காக இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னு கொஞ்சம் திங்க் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா சம்டைம்ஸ் அது வந்து உங்களை பூஸ்ட் அப் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓவராலாக எல்லாமே ஷேர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். சப்போஸ் நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தேன்னா நான் கமெண்ட் செக்ஷனில் நானே வந்து ஒரு நோட் மாதிரி எழுதி பின் பண்ணி வச்சிடறேன், அதையுமே நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஓவராலாக இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் இனிஷியல் டேஸில் உங்களால் $100 பர் டே வந்து பர் மந்த் வந்து உங்களால் மேக் பண்ண முடியாது. எப்போ நீங்கள் மேக் பண்ணுவீங்கன்னா ஒன்ஸ் நீங்கள் மானிட்டைஸ் ஆகி ஒரு கொஞ்ச நாள்
வீடியோஸ் எல்லாம் போட்டு இந்த எல்லா நுவான்சஸும் கற்றுக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா எந்த வீடியோ போட்டால் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணணும், எந்த மாதிரி டைமில் எந்த மாதிரி வீடியோஸ் பண்ணணும், இதெல்லாமே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் மந்த்லி $100 வந்து எடுக்கலாம். அதுக்கு மேலேயுமே எடுக்கலாம். இட்ஸ் பேஸ்ட் ஆன் யுவர் பொட்டன்ஷியல் தான். என்னோட சேனலில் இருக்க வீடியோஸ் வந்து தயவு செஞ்சு ரெஃபர் பண்ணிடாதீங்க. பிகாஸ் நான் வந்து கொஞ்சம் வார்ம் ஃபயர் ஆட்டிடியூடில் சில வீடியோஸ்லாம் என்னோட ஓன் கண்டென்ட்டாக தான் இருக்கணும்னு சொல்லிட்டு நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்துருப்பேன். அதெல்லாம் ஒழுங்காக வியூஸ் போயிருக்காது. மேபி நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்க வீடியோஸாக நீங்கள் ரீக்ரியேட் பண்ணிக்கலாம். மற்றபடி என்னோட ஸ்டைலை காப்பி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஃபெயிலியரை ஃபேஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்ட் என்னை விட பின்னாடி ஸ்டார்ட் பண்ண நிறைய கிரியேட்டர்ஸ் என்னை விட முன்னாடி ரீச் ஆயிருக்காங்க. ஸோ மேபி நீங்கள் அந்த கிரியேட்டர்ஸை வந்து ஃபாலோ பண்ணலாம். என்னோட சேனலை ரெஃபர் பண்ண போகிறீங்க அப்படின்னா நான் அவங்களுக்காக சொல்லிட்டு இருக்கேன். சப்போஸ் உங்கள் லிஸ்ட்டில் நான் இல்லை அப்படின்னா கம்ப்ளீட்லி ஃபைன். அண்ட் இப்போ இந்த வீடியோ வந்து முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். ஐ ஹோப் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த வீடியோ பயங்கர வேல்யூபிளான இன்சைட்ஸை ப்ரொவைட் பண்ணியிருக்கோம்னு நம்புகிறேன். அண்ட் இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் உங்க வந்து மீட் பண்ணுறேன். Until then, signing off. This is Aravan and do inspire.